திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கா? உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு? குடும்ப வாழ்க்கையில் கணவனோ மனைவியோ எளிதாக அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வரமாகும். நவகிரகங்களின் ஆதரவு இருந்தால் குடும்ப வாழ்க்கை குதூகலமாக இருக்கும். ஒருவர் ஜாதகத்தில் கலத்திரம் ஸ்தானமான 7ஆம் வீடு, குடும்பஸ்தானமான 2ஆம் வீடு அதிபதிகளின் இணைவும் அல்லது தொடர்புகளும் குடும்பத்தை நிலையாக இருக்க வைக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் குடும்பம், கலத்திரஸ்தானங்களும் அதிபதிகளும் நன்றாக அமைந்திருந்தால் முதல் தரமான வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமையும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சிலருக்கு திருமணம் தாமதமாகிறது, சிலருக்கோ காதல் திருமணம் நடக்கிறது. திருமணம் செய்து கொண்டவர்களின் பலரது வாழ்க்கை போர்க்கலக்கமாக உள்ளது. பெரும் பணக்காரர்களோ பிரபல நட்சத்திரங்களோ ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டு அதே வேகத்தில் விவாகரத்து செய்கின்றனர். இதற்கு காரணம் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கூட்டணித்தான். மன வாழ்க்கையில் குழப்பங்களோ சிக்கல்களோ மனமுறிவு, வாழ்க்கை விவாகரத்து போன்ற துயரங்கள் ஏற்படுவதற்கு சில கிரகங்கள் அமைப்புகளே மூலக்காரணம். திருமண விஷயத்தில் குரு இருக்கும் இடம், சனி பார்க்கும் இடம், தன குடும்பஸ்தானம் எனும் 2ஆம் கலசஸ்தானம் எனும் 7ஆம் இடமும், ஆயுளின் மாங்கிலஸ்தானம் எனும் 8ஆம் இடம் முக்கியம். கலத்திரஸ்தானம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாகவே குடும்பஸ்தானம் சரியாக அமைய வேண்டியது முக்கியம். முதலாவதாக ஒருவின் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி நட்பென்று அமைந்தால் சிறப்பு அல்லது சமம் என்றாலும் பாதிப்புகள் இல்லை. பகை என்னும் போதுதான் இது பிரச்சனைக்குரிய இருக்கிறது. பகை என்னும் போது எல்லோருக்குமே பிரச்சனை என்று முடிவு கட்டக்கூடாது. இது பொதுவான விதிதான். ஜாதகத்தில் 7 மற்றும் 9ஆம் அதிபதிகள் இணைவு அல்லது அவர்களின் தொடர்பால் திருமணம் இணைவு மற்றும் கூட்டம் ஆனது பரஸ்பரம் பாக்கியமாக இருக்கும். அல்லது 2, 9 அதிபதிகள் இணைவு அல்லது தொடர்புகள் இருந்தாலும் வாக்கில் இனிமை, நிலையான வருமானம் கிடைத்து வாழ்க்கையில் பயணம் நன்றாக செல்லும். மன நிறைவும் நிம்மதிகள் உண்டாகும். கலத்திரஸ்தானமான 7ஆம் வீடு, குடும்பஸ்தானமான 2ஆம் அதிபதி இணைவு அல்லது தொடர்புகள் குடும்பத்தை நிலையாக இருக்க வைக்கும். இது 4 அமைப்புகளும் ஒருவனின் ஜாதகத்தில் விதியாக அமைந்திருந்தால் முதல் தரமான வெற்றி வகை அமையும். ஜாதகத்தில் யோகாதிபதிகள் சந்திரனுக்கு 10, 11 இடங்களில் இருந்தாலும் நல்ல செயல்பாடுகள், நல்ல தொழில் ஜீவனம் எனும் அமைந்து எல்லாவித மகிழ்ச்சி நிலவும். 4, 9 அதிபதிகளின் தொடர்புகளும் வாழ்க்கையில் சுகமான பாக்கியங்களை சேர்க்கும். சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரனின் பார்வை 7ஆம் வீட்டிற்கு கிடைக்கும் போது இது நன்மை அடையும். 8இல் ஒரு சுபர் இருந்தாலும் குடும்பம் தழைக்கும். இப்படி அமைக்கலின் ஒருவரின் விதியிருந்து சம்பந்தம் எழுதப்பட்டிருந்தால் திருமணத்தின் பின் வாழ்க்கையை ஒரு நல்ல திருப்பு முனையாக பாக்கியசாலியாக இருப்பார்கள். ஜாதகத்தில் 7ஆம் வீட்டின் சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் கூட்டணி போட்டு அமைந்திருந்தால் திருமண வாழ்க்கை நரக வாழ்க்கையாகிவிடும். 7ஆம் அதிபதியின் சூரியன் இணைந்திருந்தாலோ சூரியன் 7ஆம் வீட்டை பார்த்தாலும் சிறப்பான மனைவி அமைய மாட்டார். சனி செவ்வாய் இணைந்து 7ஆம் இடத்தில் இருந்தால் பெண்கள் இளம் வயதில் துணைவை இழக்கும் நிலை ஏற்படும். லக்னாதிபதி 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானமான குரு பகவான் தனித்து நின்றால் மன வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மை உண்டாகும். குடும்ப நிம்மதி குறையும். கணவன் மனைக்கோ சதா பிரச்சனைகள் ஏற்படும். வாழ்க்கை கூட சந்திக்க வேண்டியிருக்கும். சனி ராகு இணைந்து மகரம் கும்பத்தில் இருந்தால் உடல்நலக் குறைவு ஏற்படும். திருமண வாழ்வு பிரச்சனையாகும். சண்டை சச்சரவு ஏற்படும். சிலர் வீட்டில் கொலை நடக்கும். விபரீத முடிவில் விவாகரத்து, பிரிவு ஏற்படும். அந்த இடத்தை சுபர் பார்த்தால் பிரச்சனை தீரும். எப்படி இருந்தாலும் ஒரு லக்கணத்திற்கு 7ஆம் ஸ்தானம் கொஞ்சமாவது நன்றாக இருந்தால் தான் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். அசுப கிரகங்கள் 7, 2, 8, 9 அஸ்தமஸ்தானில் தொடர்பு குடும்ப வாழ்க்கை கவலை, துன்பங்களே ஏற்படும். ஆண் பெண் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 8ஆம் இடம் முக்கியமாக இடமாகும். இந்த இடம் ஆயுள், மாங்கல்யம் என்ற 2 முக்கிய அம்சங்களை பற்றி அறிந்து கொள்ளும் இடம். இந்த இடத்தின் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திர அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்யாமல் தவிர்த்து விடலாம். ஒரு மனைவியை நல்ல முறையில் உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்கிறார் என்றால் அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம். குடும்பத்தில் மனைவி குணம் சரியாக இல்லை என்றால் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நிலை சரியாக இல்லை என்ற அர்த்தம். திருமணத்திற்கு முன்பு கணவன் மனைவி குணநலங்களை அறிந்து கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் வாயில்லா பூச்சிக்கு வாயாடி மனைவி அமைந்து வாட்டி வாய்த்து விடுவார். ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடமான வாக்குஸ்தானாதிபதி நீசமாகி அங்கு சுபகிரகம் இருந்தால்
அவர் அமைதியானவர். அதேபோல் பெண் ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் உச்சமாக பகை கிரகம் இருந்தால் வாயாடி மணியால அமைவார். சிலர் ஜாதகத்தில் என்னதான் கிரகங்கள் ஏடாகுலமாக இருந்தாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏதுமின்றி சந்தோஷமாக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். அதற்கான காரணத்தை கேட்டால் விட்டு கொடுத்து செல்கிறோம் என்பார்கள். குடும்ப வாழ்க்கையை விட்டு கொடுங்கள். வாழ்க்கையை கெட்டு போக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கள்.